Hello everyone, welcome back. Hope you are doing good. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஸ்ஃபுல் ஸ்மால் சென்டென்சஸ் ஃபார் ஸ்போக்கன் இங்கிலீஷ் பார்க்க போகிறோம். அண்ட் டுடே வித் டே 6 கிளாஸ் we gonna see 25 யூஸ்ஃபுல் ஸ்மால் சென்டென்சஸ். அண்ட் இந்த 25 சென்டென்சஸ்மே நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் நம்ம இங்கிலீஷ் ஸ்டாண்டர்டு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி, நம்ம இங்கிலீஷ் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். And now without any further delay, let's get started with the first small sentence. And the first small sentence is get everything ready. Get everything ready அப்படின்னு என்னென்னா எல்லாவற்றையும் தயார் செய்யுங்கள், எல்லாத்தையும் தயார் செய்யுங்க அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் get everything ready அப்படிங்கிற இந்த ஷார்ட் சென்டென்ஸை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். hold my hand. hold my hand அப்படின்னா என் கையை பிடியுங்கள். அதாவது நீ கீழே விழ போகிற, என் கையை பிடிச்சிக்கோ அப்படின்னா எப்படி சொல்லலாம்? you're going to fall down, hold my hand அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்ஃபேக்ட். இன்ஃபேக்ட் அப்படின்னா உண்மையாக, இன்ஃபேக்ட் அப்படின்னா உண்மையாக அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து குட் ஹேபிட். குட் ஹேபிட் அப்படின்னா நல்ல பழக்கம். குட் ஹேபிட் அப்படின்னா நல்ல பழக்கம். கெட்டிங் அப் ஏர்லி அண்ட் கோயிங் டு பெட் ஏர்லி இஸ் அ குட் ஹேபிட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். இட் இஸ் அ சின். இட் இஸ் அ சின் அப்படின்னா அது பாவம். இட் இஸ் அ சின் அப்படின்னா அது பாவம் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து won't you go. won't you go அப்படின்னு என்னென்னா நீ போக மாட்டியா. won't you go அப்படின்னா நீ போக மாட்டியா. நீ வந்து கடைக்கு போக மாட்டியா, நீ கோயிலுக்கு போக மாட்டியா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம்? won't you go to the shop, won't you go to the temple அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். shall we start. shall we start அப்படின்னு என்னென்னா நாம் தொடங்கலாமா. shall we start அப்படின்னா நாம் தொடங்கலாமா அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து we gonna see few WH questions. அண்ட் இந்த WH questions அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the questions will start with W or H. If you want to know more about these WH questions, I'll just share the link below. You may just go through and utilize it. Okay, and இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற 8th small sentence என்னென்னா how to start. how to start அப்படின்னு என்னென்னா எப்படி தொடங்குவது. how to start அப்படின்னா எப்படி தொடங்குவது. இந்த பிளானை வந்து நம்ம எப்படி தொடங்குறது அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா how to start the plan. how to start the plan அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து how to go. how to go அப்படின்னு என்னென்னா எப்படி செல்வது. how to go அப்படின்னா எப்படி செல்வது. நம்ம வந்து வீட்டுக்கு எப்படி போவது அப்படிங்கிறது எப்படி நம்ம கேட்கலாம்? how to go to the home அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். when to speak. when to speak அப்படின்னு என்னென்னா எப்போது பேசுவது. when to speak அப்படின்னா எப்போது பேசுவது. நான் வந்து உன் டீச்சர்கிட்ட எப்போ பேசுகிறது அப்படின்னு நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா when to speak with your teacher. when to speak with your teacher அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து how அப்படின்னா எப்படி அப்படிங்கிற அர்த்தம். நீ வந்து எப்படி இருக்க, உன்னோட ஒர்க் வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த how வச்சு எப்படி கேட்கலாம் அப்படின்னா how are you, how is your work going on அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து how long அப்படின்னா எவ்வளவு காலம் ஆர் எவ்வளவு நேரம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து how long அப்படிங்கிற இந்த கொஸ்டின் நம்ம கேட்போம். இப்போ வந்து உனக்காக நான் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம்? how long should I wait for you. how long should I wait for you அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து how many times. how many times அப்படின்னா எத்தனை முறை அப்படிங்கிற அர்த்தம். how many times அப்படின்னா எத்தனை முறை. நம்ம வந்து எத்தனை முறை வந்து இம்போசிஷன் எழுதணும் அப்படிங்கிறத நம்ம வந்து எப்படி கேட்கலாம்? how many times should I write the imposition. how many times should I write the imposition அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து how far அப்படின்னா எவ்வளவு தூரம். how farனா எவ்வளவு தூரம். இப்போ வந்து கோயில் வந்து எவ்வளோ தூரம், இல்லை வந்து சர்ச் வந்து எவ்வளோ தூரம், ஸ்கூல் வந்து எவ்வளோ தூரம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எப்படி கேட்கலாம்? how far is the temple or how far is the church or how far is the school அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து how old. how old அப்படின்னு என்னென்னா எத்தனை வயது, எத்தனை வயசு அப்படிங்கிறதுக்கு நம்ம how oldன்னு யூஸ் பண்ணுவோம். ஃபார் அன் எக்ஸாம்பிள் how old are you, how old are you அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் WH கொஸ்டின் என்னென்னா ஹூஸ் அப்படின்னு என்னென்னா யாருடையது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ வந்து இந்த பென் வந்து யாரோடது, இந்த ஷூஸ் யாரோடது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த ஹூஸ் அப்படிங்கிற இந்த கொஸ்டின் வச்சு எப்படி கேட்கலாம் அப்படின்னா whose pen is this.
ஹூஸ் ஷூஸ் ஆர் தீஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து வென் அப்படின்னு என்னென்னா எப்போது அப்படிங்கிற அர்த்தம். வென் அப்படின்னா எப்போது அப்படிங்கிற அர்த்தம். நீ வந்து எப்போ வந்த அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம், when did you come. நீ எப்போ வந்தனா when did you come அப்படின்னு நம்ம கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து why so அப்படின்னு என்னென்னா ஏன் அப்படி அப்படிங்கிற அர்த்தம். why so அப்படின்னா ஏன் அப்படி அப்படிங்கிற அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து go straight அப்படின்னு என்னென்னா நேராக செல்லவா. go straight அப்படின்னா நேராக செல்லவா. இப்போ யாராவது நம்மக்கிட்ட அட்ரஸ் கேட்டால் நேராக போய் லெஃப்ட் திரும்புங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, அது வந்து நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா go straight and turn left. go straight and turn left அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிளியர்? நெக்ஸ்ட் பாருங்கள், கேரி ஆன் அப்படின்னா தொடர்ந்து செய். கேரி ஆன் அப்படின்னா தொடர்ந்து செய். இப்போ நீங்கள் வேறு யாராவது என்கரேஜ் பண்ணுறதுக்கு இந்த கேரி ஆன் அப்படிங்கிற இந்த வேர்டை வச்சு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் வந்து நல்லா வேலை செஞ்சிட்ருக்கீங்க, தொடர்ந்து இந்த வேலை செய்யுங்க அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம், கிரேட் ஜாப் கேரி ஆன் சொல்லலாம். கிரேட் ஜாப் கேரி ஆன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபாலோ ஹிம் அப்படின்னா அவனை பின்தொடர். ஃபாலோ ஹிம் அப்படின்னா அவனை பின்தொடர் அப்படிங்கிற அர்த்தம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நெவர் மைண்ட் அப்படின்னு என்னென்னா கருத்தில் கொள்ளாதே, அதாவது கண்டுக்காமல் இருக்கிறது. ஐ நெவர் மைண்ட் அபவுட் த கிரிட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஆர் தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா அவர்கள் நண்பர்களா. ஆர் தே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா அவர்கள் நண்பர்களா. நெக்ஸ்ட் வந்து டூ யூ லைக் இட் அப்படின்னா உங்களுக்கு இது பிடிக்குமா. உங்களுக்கு வந்து சாக்லேட் பிடிக்குமா, உங்களுக்கு வந்து ஜூஸ் பிடிக்குமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம், டூ யூ லைக் சாக்லேட்ஸ் ஆர் டூ யூ லைக் ஜூஸ் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, அண்ட் த ஃபைனல் ஒன் பாருங்கள், ஷோ மீ அப்படின்னு என்னென்னா எனக்கு காட்டு. ஷோ மீ அப்படின்னா எனக்கு காட்டு. உன்னோட அசைன்மெண்ட் எனக்கு காட்டு, உன்னோட பிபிடி எனக்கு காட்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா ஷோ மீ யோர் அசைன்மெண்ட், ஷோ மீ யோர் பிபிடி அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஓகே, அண்ட் தட் இஸ் ஆல் ஃபார் டுடே. இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த 25 ஸ்மால் சென்டென்சஸ்மே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஐ வில் கேட்ச் யூ ஆல் இன் மை நெக்ஸ்ட் day 7th வீடியோ. Until then, thank you. Happy learning.